ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப்புல பல வருஷமா ஒரு நகை விற்க முடியாம இருந்த நகையை ஒரு சின்ன மிஸ்டேக்கால அவங்க சேல்ஸ் பண்ணாங்க நண்பா. அதை பத்தி ஒரு சின்ன மிஸ்டேக்கால அவங்க சேல்ஸ் பண்ணாங்க. அதை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம் நண்பா. ஐயோ நண்பா, நம்ம ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப்ல ட்ரெண்ட்ல வாங்கின இது அது ரொம்ப நாளா யாருமே வாங்காம அதை வந்து ஓல்டு ஸ்டாக்கா ஓல்டு மாடலா மாறிட்டு இருந்தா அது முக்கியம் இல்லை. இது எப்படியாச்சும் வித்தாகணும், அவங்களே எதை பண்றாங்க. ஷோ ஆஃப் ஃபர்ஸ்ட் அந்த ரொட்டேட்டிங் கிளாஸ் எல்லாம் வைக்கிறாங்க, அதை வந்து ஷாப்லயே ட்ரெண்ட்ல எடுத்துறாங்க. அப்படியே அந்த ப்ராடக்ட்டை வந்து விற்கவே முடியல. எப்படி அதை விற்கிறது அப்படின்னு தெரியாம சரி ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலையை வந்து அவரோட ஓனர் வந்து இதை பாதி ரேட்டுக்கு விற்கிறீங்க அப்படின்னு சொல்லி மிஸ்டேக்கா ஒரு நோட் பேப்பர்ல எழுதுனது. அதை விற்கிற சேல்ஸ்மேன் அதை வந்து இதை 2 மடங்கா விற்க சொல்லிருக்காங்க டபுள் நினைச்சுக்கிட்டு அதை வந்து டபுளா இருந்தோடனே அது என்னன்னா எல்லாரும் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது ஒரு எக்ஸ்பென்சிவ் இருக்கு, அதுக்கு தான் இவ்வளவு காஸ்டா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வாங்கிட்டாங்க. இதுல இருந்து என்ன இருக்கு, நம்ம வந்து எவ்வளவு வந்து ஹை பிரைஸா இருக்கிறத நம்ம என்ன குட் குவாலிட்டியா இருக்கும், யூனிக்கா இருக்கும் இருக்கு, அதான் இவ்வளவு பிரைஸ் வச்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன். இந்த பிரைஸ் டபுள் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமா அவர் வந்து அந்த ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணிட்டாரு. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலுக்கு வந்து ஃபாலோ பண்ணுவோம்.